என் இனிய உறவுகளே, இயேசுவோடு ஒரு நிமிடம் என்னோடு என்று இயேசு கூறுவது போல நாம் தினம் தொடரும் சங்கீத தொடர்ச்சி ஆவியானவரின் துணை வேண்டுவோம். அன்னை மரியின் அன்பை நாடுவோம். 74, 16, 17, 18. இந்த தவ நாட்களில் நாம் எதை செய்ய ஆசைப்படுகிறோம்? லட்சிய பாதையில் நாம் செல்வதா அல்லது உலக பிரகார வாழ்க்கையில் நாம் வாழ்வதா? இயேசுவை போல் நாம் லட்சிய பாதையில் கீழே விழுவது கல் தடுக்கி அல்ல, மாறாக பிறர் சொல் தடுக்கி. வார்த்தை ஒரு கனமான ஆயுதம் என்பதை மறந்து அதை பிறரை மட்டம் தட்டுவதற்காக பயன்படுத்துகிறோம். பிறர் பாதையில் தடை கற்களாய் இருந்து பிறர் தடுக்கி விழுவதில் ஆனந்தம் அடைகிறோம். வீழ்பவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஆறுதல் வந்து சேரும். வீழ்த்துபவர்களுக்கு வெறும் காற்றே வெறுமையே மிஞ்சும். பிறர் உறவுகளை உயர்த்தும் வரம் கேட்போம் இறைவனிடம். இன்றைய வாசகம் எஸ்தர் நூலிலிருந்து. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 7:12. இயேசு, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடையவர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று அதை சொல்லும்போது நம் வாழ்க்கையில் எதையெல்லாம் கேட்கிறோம்? ஒரு அரசி என்ன செய்தார்கள் என்றால், தன் இனத்துக்காக, நாட்டுக்காக தன்னுடைய சுயநலத்தையும் தன்னுடைய உழைப்பையும் எல்லாவற்றையும் போட்டு இறைவனிடம் மன்றாடி ஜெபித்து அந்த மக்களை அழிவிலிருந்து காப்பாற்றி, அது மட்டுமல்லாமல் அழிக்க நினைத்தவர்களையும் அழித்துவிட்டு, நாம் கேட்பதற்கும் நினைப்பதற்கும் மேலாக இறைவன் நமக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் அவர் செய்த நன்மைகளுக்காக அந்த அரசி வெற்றி கண்டார். அவர்தான் எஸ்தர். அவர் செய்ததை இறைவன் அவருக்கு ஆசீராக கொடுத்தார். அதே விதத்தில் அந்த ஆசிரை பெற்று நாமும் மகிழ முயற்சி செய்வோம். இதோ இந்த தவ நாட்களில் ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், மறப்போம். பழையவையை நாம் நினைத்து பார்க்காமல் புதிய வாழ்க்கைக்கு நாம் மாற முயற்சி செய்வோம். அதைத்தான் புதிய திராட்சரசமாக இறைவன் இயேசு செய்ததை நம் வாழ்விலும் நாம் புதியவர்களாக மாற முயற்சி செய்வோம். வெறும் பழமையை இறந்து விடாமல் இருந்து நாம் அதில் வேதனையோடு வாழ்வதை விட புதிய வாழ்வுக்கு நம்மை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.